செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய குடும்ப தொடர்கதை உறவின் கைதிகள். கல்கி வார இதழ்ல வெளிவந்த ஒரு தொடர். இதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 3 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 7. முன்கதை. இனி அத்தியாயம் 7 தொடரும். உஷா போனை வைத்துவிட்டு போய்விட்டாள் என்று ராஜீவ் நினைக்க ஆரம்பித்து விட்டான். உஷா என்று மறுபடியும் அவள் பெயரைச் சொல்லி அழைத்தான். ஒரு வினாடி தாமதித்து, இங்கதான் இருக்கேன் என்றாள் மெல்ல உஷா. ராஜீவுக்கு அப்போதுதான் உயிர் திரும்பின மாதிரி இருந்தது. உஷா, நான் சொன்னது கேட்டுச்சா? என்னவும் கேட்டுச்சு. உன்னுடைய பதில் என்ன? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல என்றாள் உஷா தயங்கியவாறு. உஷா, அவன் குரல் அழுத்தமாக ஒலித்தது. உஷா, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா? என்னை சந்திச்சு பேச உனக்கு ஆசை இல்லையா? அவன் கேள்வி அவள் ஆசைகளை தூண்டிவிட்டு அவளை வாட்டி எடுத்து விட்டது. அவன் குரல் அவளை வசீகரித்தது, உருக வைத்தது. அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ஏக்கம் அவளுக்குள் தோன்றியது. ஆனால் அவன் கேள்விக்கு அவளால் உடனே பதில் கொடுக்க முடியவில்லை. என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில், உஷா, பதில் சொல்லு என்று ராஜீவ் மீண்டும் வற்புறுத்தினான் அவளை. திணறி போய் உஷா பேச முயன்ற போது உணர்ச்சி பெருக்கு அவள் தொண்டையை அடைத்தது. உஷா, சொல்லு உஷா. ஆமா. என்ன ஆமா? எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போர்க்களத்தில் 1000 எதிரிகளை வீழ்த்திய வெற்றி உணர்வும் உற்சாகமும் ராஜீவுக்கு ஏற்பட்டது. உன்னை எப்படி பார்க்கறது? ஹாஸ்டலை விட்டு உன்னால வெளியே வர முடியுமா என்று கேட்டான். பயத்தில் உஷாவுடைய கால்கள் நடுங்கத் தொடங்கிவிட்டன. இம்மாதிரியான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய அவசியம் இதுவரை அவளுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. அவள் மனதிற்குள் ஒரே கலவரம். உஷா, நீ என்ன காரியம் செய்ய துணிந்திருக்கிறாய்? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இதெல்லாம் உனக்கு வேண்டாம். இந்த பேச்சை இத்தோடு நிறுத்திவிடு. போனை வைத்துவிட்டு ஓடிவிடு நீ. ஆனால் மனசாட்சி கூறிய அறிவுரையை பின்பற்ற அவளால் முடியவில்லையே. வேறு யாரோ பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருப்பதை போல் தன் குரல் உரக்க பதில் கூறியதை கேட்டு தானே வியந்தாள். அது ரொம்ப கஷ்டம். இங்க எத்தனையோ ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க என்றாள் உஷா மெல்ல. கடவுளே, அவள்தான் அப்படி பதில் சொன்னாளா? அப்படியானால் அதன் பொருள்? முடிந்தால் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து ராஜீவை சந்திக்க அவள் தயாராக இருக்கிறாள் என்பதுதானே? உஷா, நீயா இப்படி பேசுகிறாய்? என்ன ஆகிவிட்டது உனக்கு? போ, இங்கிருந்து ஓடிவிடு. ஆனால் அதை செய்ய அவளால் இயலவில்லை. அவன் குரல் அவளை முழுமையாக மயக்கி சுண்டி இழுத்தது. அந்த கம்பீரமான குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. விட்டில் பூச்சி நெருப்பை அணுகினால் ஆபத்து என்று தெரிந்தும் வலிய போய் அதில் விழுவதில்லையா? நெருப்பில் தன்னை மாய்த்து கொள்ளுமாறு யார் அதனை கட்டாயப்படுத்துகிறார்கள்? ஏதாவது ஒரு வேளையில் உன்னால் வெளியே வர முடியாதா என்று ராஜீவ் கேட்டுக்கொண்டிருந்தான்.
சனி ஞாயிறு அன்னைக்கு தான் வெளியே போக அனுமதி தருவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல கூட சாயங்காலம் 6 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு திரும்பிடணும் என்றாள் உஷா. உஷா, உண்மையாகவே உனக்கு இத்தனை நெஞ்செழுத்தமா? கள்ளக்காதல் சந்திப்புக்கு நீ அங்கீகாரம் தந்து விட்டாயா என்று அவள் மனசாட்சி அவளை கண்டிக்க முயன்றது. உஷா அதனை சட்டை செய்ய மறுத்தாள். உஷா, இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே, இன்னைக்கு உன்னால வர முடியுமா என்று ஆர்வத்தோடு ராஜீவ் கேட்டான். உஷா திடுக்கிட்டாள். ஓ நோ, அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இங்க எத்தனையோ கேள்விகள் கேட்பாங்களே, யார் கூட போக போறேன், எங்க போக போறேன், எல்லாத்தையும் சொல்லியாகணும். நான் இங்க என்னத்த சொல்றது? உஷா, உஷா, சொன்னா கேளு உஷா. இப்ப கூட ஒன்னும் குடிமொழிகி போயிடல. இப்போ நீ மனசு வச்சா இதுல இருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். அவள் மனசாட்சி இறுதி முறையாக அவளை எச்சரிக்கை செய்ய முயன்றது. பாவம், அதனுடைய வீணான அலட்டலை உஷா பொருட்படுத்தவில்லை. வேடன் மானை பிடிக்க வலையை விரித்து தயாராக காத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த மானோ அவனுக்கு சிரமம் ஏதும் தராமல் தானாகவே விரைந்து வலிய போய் வலைக்குள் விழுவதற்காக துடித்து கொண்டல்லவா இருந்தது. உஷாவை சந்திக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க ராஜீவ் தனது மூளையை புரட்டினான். சாதாரணமா சனி ஞாயிறு அன்னைக்கு நீ எங்க போவ உஷா என்று கேட்டான். சினிமாவுக்கு, இல்லன்னா ஷாப்பிங், இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு. மெட்ராஸ்ல உனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உஷா? ஓ, பூர்ணிமான்னு ஒருத்தி இருக்கா. அவளுடைய அப்பா அம்மாவுக்கு எங்க அம்மாவை நல்லா தெரியும். அடிக்கடி உங்க வீட்டுக்கு போவனே. சரி, இந்த பூர்ணிமாவை பார்க்க போவதா சொல்லிட்டு நீ வந்துட முடியாதா? அதை கேட்டு உஷா சற்று தயங்கினாள். முடியும், ஆனா அதுக்கு பூர்ணிமாவோட ஒத்துழைப்பு தேவைப்படுமே. அப்படின்னா நான் அவகிட்ட உண்மையை சொல்லி ஆகணும், வேற வழியே இல்ல என்றாள் உஷா. பூர்ணிமாவை நம்பலாமா? இத பத்தி யார்கிட்டயாவது அவ பேசினா? எனக்கு பரவாயில்ல, உனக்காக தான் நான் பயப்படுறேன் என்றான் ராஜீவ். இல்ல இல்ல, பூர்ணிமாவை நிச்சயம் நம்பலாம். ஒரு ரகசியத்தை அவகிட்ட ஒப்படைச்சு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டா உயிரே போனாலும் அதை பத்தி பேச மாட்டா. ஆனா என்ன ஆனா? சாதாரணமா பூர்ணிமா எனக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டா. அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னா இதை எப்படி எடுத்துக்குவாளோ தெரியாது. அது மட்டும் இல்ல, அவளுடைய அப்பா அம்மாவுக்கு என்னை பத்தி துளி சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே எங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. அதான் பயமா இருக்கு என்றாள் உஷா பயத்துடன். உஷா பிளீஸ், எப்படியாவது நான் உன்னை தனியா சந்திச்சே ஆகணும் உஷா என்று ராஜீவ் மன்றாடி கேட்டான். அவனுடைய கரகரத்த குரலில் புதைந்து கிடந்த ஆசையின் வேகம் உஷாவை மெய்சிலிர்க்க வைத்தது. ஆழமான ஓர் ஏக்கம் அவளை தனது பிடியில் பற்றி கொள்ளவே அவள் உடல் பலவீனம் அடைந்தது போல், மயக்கம் வருவது போல் ஓர் உணர்வு ஏற்பட்டது. அவள் கால்கள் தள்ளாடின. நிமிர்ந்து நிற்க முடியாமல் டெலிபோன் பூத்து சுவரின் மீது சாய்ந்து அதன் ஆதரவை நாடினாள். மெல்லிய குரலில், எனக்கும் அப்படித்தான் இருக்கு என்றாள். அவள் தொண்டையும் சுறுசுறுத்து போயிருந்தது. நாளைக்கு என்று மேலும் வற்புறுத்தினான் ராஜீவ். பூர்ணிமா கிட்ட இன்னைக்கு பேசுறேன். அவ எனக்கு உதவி செய்ய சம்மதிச்சா நான் மறுபடியும் உங்களுக்கு போன் பண்றேன். அவ மறுத்துட்டா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை நான் சந்திக்கிறதுக்கு வேற வழியே இல்ல என்றாள் உஷா. உஷா பிளீஸ், இப்பவே உன் ஃப்ரெண்ட கேட்டு பாரு. எப்படியாச்சும் அவளை கன்வின்ஸ் பண்ணு. நாளைக்காவது நான் உன்னை பார்க்கணும் உஷா என்று கெஞ்சினான் ராஜீவ். சரி, அவளோட பேசிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு போன் பண்றேன். எப்ப போன் பண்ணுவ? ராஜீவுடைய பழைய ஆசை நாயகிகள் இதை கேட்டிருக்க வேண்டுமே. இப்படி கெஞ்சுவது ராஜீவ் தானா என்று ஸ்தம்பித்து போயிருப்பார்கள். எப்ப கூப்பிடுவீங்க? எப்ப போன் பண்ணுவீங்க? உங்களை எப்ப பார்க்கிறது என்று வழக்கமாக அவர்கள் அல்லவா அவனை கெஞ்சிக் கொண்டு கிடப்பார்கள். நீங்க எப்ப வீட்டுல இருப்பீங்க என்று திருப்பி கேட்டாள் உஷா. நீ எத்தனை மணிக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லு, அந்த டயத்துக்கு கரெக்டா போன் பக்கத்துல ஆஜராகிறேன் என்றான் ராஜீவ். அதை கேட்டு உஷா சிரித்தாள். நிஜமாவா? ஆமா நிஜமா. சாயங்காலம் 6 மணிக்கு போன் பண்ணா வீட்டுல இருப்பீங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னனே உஷா, நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து
மணி 6 அடிக்கும் போது டான் இங்க வந்து நிப்பேன். உஷா மீண்டும் கலகலவென்று சிரித்தாள். இதெல்லாம் வெறும் முகஸ்துதியோ இல்லை உண்மையோ எதுவாக இருந்தால்தான் என்ன? உஷாவை பொறுத்த வரையில் தேனாக தித்திக்கும் இந்த இனிய பேச்சு, சர்க்கரை பாகு போல் இனிக்கும் இந்த காதல் வார்த்தைகள் எல்லாமே எல்லாமே அவளுக்கு புதிய ரம்மியமான அனுபவங்கள் தானே. சரி, 6 மணிக்கு போன் பண்றேன். அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். பை பை உஷா, மை ஸ்வீட் உஷா, மை ஸ்வீட் உஷா, மை ஸ்வீட் உஷா. போன் தொடர்பை துண்டித்த பிறகும் இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதில் இன்ப நாதமாய் ஒலித்துக் கொண்டே இருந்தன. எப்படியாவது பூர்ணிமாவை தனக்கு உதவி செய்யுமாறு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அவசரமாக பூர்ணிமாவுடைய வீட்டு நம்பரை உஷா சுழற்ற ஆரம்பித்தாள். அத்தியாயம் 8. உஷாவோடு பேசிய பிறகு ராஜீவ் ஸ்டுடியோவுக்கு புறப்பட்டு போய்விட்டான். அன்று முழுவதும் அவன் கவனம் வேலையில் இல்லை. ராஜீவ் அபார ஞாபக சக்தி உடையவன். சாதாரணமாக எவ்வளவு நீளமான வசனம் கொடுத்தாலும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் ஒரே டேக்கில் சரியாக பேசி முடிப்பவன். இன்று ஓரிரு வாக்கியங்கள் மட்டுமே கொண்ட சுருக்கமான வசனங்களை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறினான். இன்று படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருந்த காட்சியில் ஒரு புதிய நடிகை அவனுக்கு தங்கையாக நடித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு வயது 19, 20க்குள் தான் இருக்கும். இதுவே அவள் தோன்றும் முதல் தமிழ் படம். இதுவரை மலையாள, கன்னட திரைப்படங்களில் சில்லறை பாத்திரங்களில் தோன்றியிருந்தாள். அவளை பொறுத்த வரையில் ஒரு வண்ண தமிழ் படத்தில், அதிலும் ராஜீவ் குமாரோடு நடிக்கும் சந்தர்ப்பம் என்றால் இதுவே அவளது திரை வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைய போவதாக கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். அவள் பெயர் மாலா. கூடவே அவளுடைய தாயும் இருந்தாள். இருவரும் ராஜீவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார்கள். ராஜீவினுடைய கண்ணியமான இமேஜ் எல்லாம் வெளி உலகத்தோடு சரி. சினிமா வட்டாரத்தில் எந்த ரகசியமும் கிடையாது, இருக்கவும் முடியாது. அவனுடைய சபல புத்தி, பழக்க வழக்கங்கள் இங்கே பொதுவாக எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இந்த தாயும் மகளும் படப்பிடிப்புக்கு வரும் முன்பே பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது ராஜீவினுடைய கவனத்தை ஈர்த்து அவனை வலைக்குள்ளே போட்டுக்கொள்ள முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று. அவனோடு உறவு ஏற்பட்டாலும் அதிக காலம் நீடிக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவும் இல்லை. இந்த பெண்ணை அவனுக்கு பிடித்து விட்டால் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 படங்களிலாவது அவளை சிபாரிசு செய்ய மாட்டானா? அது மட்டும் நடந்துவிட்டால் திரையுலகில் நன்றாக கால் ஊன்றி விடலாமே. சில நல்ல வேடங்களுக்கு ராஜீவ் இவரை சிபாரிசு செய்கிறார் என்ற விஷயம் தெரிந்தவுடனேயே மற்ற எத்தனையோ தயாரிப்பாளர்கள் அவளை ஒப்பந்தம் செய்ய ஆட்டு மந்தை மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு வரமாட்டார்களா? அதற்கு பிறகு ராஜீவினுடைய தயவு இருந்தால்தான் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன? வேறு எத்தனையோ படங்கள் கிடைக்குமே. பணம் வந்து குவியும். அவள் பெரிய நட்சத்திரம் ஆகிவிடலாம். இப்படி எண்ணற்ற ஆசை கனவுகளோடு வந்திருந்த தாய்க்கும் மகளுக்கும் பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ராஜீவ் செட்டுக்குள் பிரவேசித்தவுடன் தாய் மகளை தூண்டிவிட்டாள். போய் வணக்கம் சொல்லுடி. ராஜீவுக்கு முன்னால் போய் நின்று வணக்கம் அண்ணே என்றாள் மாலா. கடுப்போடு ராஜீவ் அவளை முறைத்து பார்த்தான். பாவம் மாலா. அவளிடம் ராஜீவை பற்றி இத்தனை விவரங்கள் கூறிய நண்பர்கள் அண்ணே என்று அழைத்தால் அவனுக்கு அறவே பிடிக்காது என்பதை சொல்ல மறந்துவிட்டனர். வேண்டா வெறுப்புடன் வணக்கம் என்று கூறிவிட்டு ராஜீவ் ஷாட்டுக்கு போய்விட்டான். ஷாட் முடிந்ததும் ராஜீவ் ஷெட்டில் ஒரு புறமாக தனது சொந்த நாற்காலியில் வீட்டிலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஏர் கூலருக்கு முன்னால் போய் அமர்ந்தான். மாலாவுடைய அம்மா அவளை முழங்கையால் ஒரு குத்து குத்தினாள். போய் அவர் பக்கத்துல உட்காருடி, ஏதாவது பேசு என்றாள். வேண்டாமா, பயமா இருக்கு. வணக்கம் சொன்னப்பவே என்னை முறைச்சு பார்த்தாரு என்றாள் மாலா. இந்தா பயம் அது இதுன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன், போய் பேசுறி போ. மாலாவை ஒரு தள்ளு தள்ளினாள் அவளுடைய அம்மா. தயங்கியவாறே மாலா ராஜீவ் அருகில் சென்றாள். அவன் நாற்காலியில் பின்னுக்கு சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டிருந்தான். அவன் எண்ணங்களில் உஷாவே நிறைந்திருந்தாள். அவன் பக்கத்தில் ஒரு நாற்காலி இருந்தது.
தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மாலா அதில் உட்கார்ந்தாள். நாற்காலி சற்று நகர்ந்த சத்தம் கேட்கவே ராஜீவ் கண்களை திறந்து பார்த்தான். ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியை நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சூர்பனகை தோன்றிய மாதிரி அவன் உஷாவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கையில் மாலா அவன் கண்களுக்கு சூர்பனகையாக காட்சி கொடுத்தாள். கோபமாக அவளை முறைத்து பார்த்தான். திணறி போய் என்ன செய்வதென்று புரியாமல் மாலா அசடு வழிய ஹிஹி என்று இழித்தாள். அவள் அங்கே வந்து அமர்ந்ததன் நோக்கம் ராஜீவுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் உஷாவை கண்டது முதல் இந்த மாதிரி பெண்களிடம் அவனுக்கு இப்பொழுது வெறுப்பே தோன்றியது. உஷா எங்கே? இது எங்கே? உஷாவை பார்த்த கண்களோடு இந்த மாதிரி ஜென்மங்களை பார்ப்பதே பாவம் என்று நினைத்தான் ராஜீவ். முத்து அசிஸ்டண்டை அழைத்தான். சார், அவன் ஓடி வந்தான். என்னுடைய நாற்காலிய வெளியே கொண்டு வா, ஷெட்டுக்கு வெளியே உட்கார போறேன் என்று ராஜீவ் எரிச்சல் அடைந்த வகையில் எழுந்து வெளியே போய்விட்டான். பாவம் மாலா, அவளுக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆகிவிட்டது. என்ன செய்வது? அந்த பெண் மாலாவின் நேரம் சரியில்லை. 2 வாரங்களுக்கு முன்பு ராஜீவ் உஷாவை சந்திப்பதற்கு முன்பாக மாலாவை ராஜீவ் பார்த்திருந்தார். யார் கண்டார்கள்? ஒருவேளை அவள் விதியே வேறு மாதிரி அமைந்திருக்கலாம். இந்த மினி நாடகத்தை கவனித்த ஷெட்டில் உள்ள மற்றவர்கள் எல்லோரும் மாலாவை பார்த்து நகைக்க ஆரம்பித்து விட்டனர். ஏமாற்றத்துடன் போய் மறுபடியும் தனது அம்மா பக்கத்தில் உட்கார்ந்தாள் மாலா. போமா, அப்பவே வேண்டாம்னு சொன்ன, நீ கேட்கவே இல்லை. இப்ப என்ன நடந்தது பாத்தியா? பார்த்தேன்டி, பார்த்தேன். நீ ஒரு மக்கு. அவரை எப்படி நைஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியல. மாலை 5 மணிக்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறிவிட்டு ராஜீவ் அத்தோடு அன்றைய படப்பிடிப்பை நிறுத்தும்படி செய்துவிட்டான். நேராக அவன் வீட்டுக்கு விரைந்தான். சீக்கிரம் மேக்கப்பை களைத்து குளித்து விட்டு படுக்கை அறையில் போன் அருகில் உட்கார்ந்து அதையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். 6 அடிக்க இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கும் போதே போன் மணி அடித்தது. உடனே ரிசீவரை எடுத்தான். ஹலோ, உஷா ஹியர். உன் ஃப்ரெண்டு கூட பேசினியா? பேசிட்டேன். என்ன சொன்னா? சரின்னு சொல்லிட்டா. உண்மையாவா? ஆமா. ராஜீவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. தட்ஸ் வண்டர்ஃபுல். அது சரி, நான் எங்க உங்களை மீட் பண்றது? உன்னை பிக்கப் பண்ண சுரேஷ் அனுப்புறேன். தப்பா நினைச்சுக்காத உஷா. நானே கார் எடுத்துக்கிட்டு வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. பட் தட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னு உனக்கு புரியுது இல்லையா? புரியுது. சுரேஷ எங்க அனுப்புவீங்க? நீ சொல்லு. எங்க, எத்தனை மணிக்கு அனுப்பட்டும்? பூர்ணிமாவும் நானும் மார்னிங் ஷோவுக்கு போறதா சொல்லிட்டு சஃபயர் தியேட்டருக்கு போறோம். 9:30 மணிக்கு சுரேஷ் தியேட்டருக்கு வந்தா அங்கிருந்து அவர் கூட உங்க கார்ல நான் வந்துடுறேன். உன் ஃப்ரெண்டு என்ன செய்வா? அவ படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவா. என்னை ஏற்கனவே ஹாஸ்டல்ல இறக்கி விட்டதா அவ வீட்டுல சொல்லிடுவா. மறுபடியும் ஹாஸ்டலுக்கு எப்படி போய் சேருவ? சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாலேயே என்ன ஹாஸ்டல்ல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இறக்கிவிட சுரேஷ் கிட்ட சொல்லுங்க. அங்கிருந்து நான் நடந்து போயிடுவேன். யாருக்கும் சந்தேகம் வராது. பூர்ணிமாவுக்கு கார் இருக்கா என்று கேட்டான் ராஜீவ். இருக்கு. ஏன்? இல்ல, காலையில் அவளுடைய டிரைவர் நீ வேற கார்ல போறத பார்த்துட்டா என்று ராஜீவ் எழுப்பிய சந்தேகத்துக்கு உஷா குறுக்கிட்டு விளக்கம் சொன்னாள். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பூர்ணிமா தானே டிரைவ் பண்ணுவா. அவகிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. நாளைக்கு அவளே கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து என்னை தியேட்டருக்கு கூட்டிக்கிட்டு போவா. இதனால உன் ஃப்ரெண்டுக்கு ட்ரபிள் ஒன்னும் உண்டாகாதே என்று ராஜீவ் கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவளுடைய அப்பா அம்மா அவ மேல பரிபூர்ண நம்பிக்கை வச்சிருக்காங்க. எத்தனையோ தடவை அவளும் நானும் இப்படி ஒன்னா வெளியே போயிருக்கோம். அதனால சந்தேகப்பட மாட்டாங்க என்றாள் உஷா உறுதியாக. குட். சோ நாளைக்கு உண்மையா நான் உன்னை பார்க்க போறேன் இல்லையா உஷா? எஸ். பட் உஷாவின் குரலில் திடீரென்று தடுமாற்றம் தோன்றியது. வாட்ஸ் த மேட்டர் உஷா? கொஞ்சம் பதறினான் ராஜீவ். இத்தனை நேரம் இருந்த உற்சாகம் மறைந்து உஷாவின் நெஞ்சுக்குள் பதற்றம் தலை தூக்க ஆரம்பித்தது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அவள் குரலில் லேசான நடுக்கம் உண்டாயிற்று. டார்லிங். இதுவரை அவள் கேட்டிராத அந்த இனிய சொல்லால் முதன் முறையாக
ராஜீவ் அவளை அழைத்ததும் உஷாவின் உடல் முழுதும் சிலிர்த்து போய்விட்டது. அவன் உணர்ச்சி ததும்பும் குரலில் தேங்கிக் கிடந்த ஆவலும் தீவிர விருப்பமும் அவளை மனமுருகச் செய்தது. ஏதோ விவரிக்க முடியாத உணர்ச்சிகள் அலை அலையாய் அவள் உடல் முழுதும் பாய்ந்தன. கொடி போன்ற அவளை அதிர வைத்தன. டார்லிங், பயப்படாத. ஐ பிராமிஸ் யூ, எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். ராஜீவனுடைய ஆண்மை நிரம்பிய குரல் அவளை தழுவியது, வருடியது. அவளுடைய பயத்தை போக்கி நம்பிக்கையூட்ட முயன்றது. அவளுடைய பதற்றத்தை சாந்தப்படுத்த பார்த்தது. பலவிதமான உணர்ச்சிகள் மனதுக்குள் எழ, அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு சுழன்று வர, குழப்பத்தில் உஷா தத்தளித்தாள். அவள் தலை சுற்றியது. ஐ டோன்ட் நோ, ஐ எம் அஃப்ரைட். இப்படி நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் போனதே கிடையாது என்றாள் நடுக்கத்தோடு. டார்லிங், ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கண்டிப்பா வரணும். வருவேல்ல? ப்ளீஸ் ஸ்வீட் ஹார்ட், ஐ மஸ்ட் see you. Say you will come. அவன் குரல் விடாப்பிடியாக அவளை கெஞ்சியது, மன்றாடியது, வற்புறுத்தியது. இந்த இனிய தூண்டுதலுக்கு முன்னால் உஷாவுடைய பயமெல்லாம் சூரியனின் பிம்பங்கள் தோன்றியதும் அதிகாலை பனி மறைவது போல் மறைந்துவிட்டது. அவள் மனதுக்குள் நடைபெற்ற போராட்டத்தில் ஆசை வென்றுவிட்டது. ஐ வில் கம் என்று வாக்களித்தாள். தேங்க்யூ மை டார்லிங். ரிசீவரின் மீது ராஜீவ் ஒரு முத்தமிட்டான். அதற்கு உஷாவிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. உஷா, காதுல விழுந்ததா? அதுக்கு பதில் கிடையாதா? ஒரு வினாடி தயங்கினாள் உஷா. பின்பு உஷாவும் அதே மாதிரி ரிசீவரில் முத்தமிட்டாள். தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். அன்டில் டுமாரோ. அன்டில் டுமாரோ. அவன் கூறிய அதே வார்த்தைகளை உஷா மறுமொழிந்தாள். ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான் ராஜீவ். குட் நைட். ராத்திரி பூராவும் உன்னை பத்தியே கனவு காண போறேன் என்றான் ராஜீவ் குரல் தளைய. அவன் வார்த்தைகளின் உள்நோக்கத்தை கிரகித்துக் கொள்ளவே உஷாவின் ஒவ்வொரு நரம்பும் துடித்தது. குட் நைட் என்று மெதுவாக மீண்டும் ஒரு முறை கூறிவிட்டு ரிசீவரை வைத்து விட்டாள் உஷா. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.